வணக்கம் இந்திய பெருங்கடல் மீனவன். இன்னைக்கு முதல் நாள் ஆழ்கடல்ல வலை விடுறதுக்காண்டி இடத்த நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அப்ப நிறைய டால்பின் கூட்டங்கள் நம்ம போட்டை பின்தொடர்ந்து வந்துச்சுங்க. இன்னைக்கு ஆழ்கடல்ல காற்று வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சுங்க. காற்று ரொம்ப குறைவா இருந்தனால கடல் வந்து ரொம்ப மெதவல் கடலா இருந்துச்சு. அதனால இந்த டால்பின் கூட்டங்கள் வந்து நீந்தி போறது பாக்குறதுக்கு ரொம்ப தெளிவா அழகா இருந்துச்சுங்க. கொஞ்சம் தூரம் அந்த டால்பின் கூட்டங்கள் நம்ம போட்ட பின்தொடர்ந்து வந்துச்சுங்க. நம்ம இன்னும் லாங்கா போறதுனால நம்ம இன்னும் போயிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் டால்பின் கூட்டங்கள் வேற பக்கம் போயிட்டுங்க. நம்ம போட்டு கடலை கிழிச்சிட்டு போகும்போது இந்த மாதிரி பறவை மீன்கள் வந்து நிறைய பறந்து போகுங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே கடல்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கேன் ஒண்ணு மிதந்து வந்துச்சுங்க. அது என்ன கேனா இருக்கும் அப்படிங்கிற ஆர்வத்துல நாங்களும் அந்த கேனை வந்து தூக்கி பார்த்தோங்க. தூக்கி பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு அது வந்து ஆயில் கேன் அப்படின்னு. கடல்ல இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து மிதந்து வருங்க. நமக்கு தேவையான பொருள்லாம் வச்சுக்கிடுவோம், தேவையில்லாத பொருள்லாம் கடல்லே போட்டுருவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கடல் பாம்பு ஒண்ணு அவ்வளவு அழகா நீந்தி போகுது பாருங்க. இப்போ கடல்ல வலை விடுறதுக்கான இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. இனிமே டீயை குடிச்சிட்டு வலை விட ஆரம்பிக்க வேண்டியதான். கடல்ல எப்பவுமே வலையை போடுறதுக்கு முன்னாடியும் வலையை எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி டீ காஃபி வந்து குடிப்போங்க. டீ காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு முதல் நாள் நம்ம ஆழ்கடல்ல வலை விடுறதுனால போட்டை வந்து நீராட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க கடல்ல வந்து வலை விட ஆரம்பிப்போம். இந்த தங்கு கடல்ல நிறைய மீன்கள் பிடிக்கணும். அப்புறம் நம்முடைய ஆட்களுக்கும் நம்முடைய போட்டுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் நம்ம போட்டை வந்து நீராட்டுவோம். எப்பவுமே முதல் நாள் கடல்ல வலை விடும் போது மட்டும்தான் இந்த மாதிரி போட்டை நீராட்டுவோம். இன்னைக்கு போட்டை நீராட்டினதுக்கு அப்புறம் சாயங்காலம் 3:45 மணிக்கு கடல்ல வலை விட ஆரம்பிச்சோங்க. கடல்ல நம்ம வலை எல்லாத்தையுமே விட்டு முடிக்கிறதுக்கு நைட்டு 7:15 ஆயிட்டுங்க. வலை விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வலைகள்ல வந்து தூசி வந்து நிறைய இருக்குங்க. அதனால தண்ணி அடிச்சு சுத்தம் பண்றோம். அப்புறம் நம்ம போட்டு வேகமா வேற திசையில வலிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு பாராசூட் வந்து போட போறோம். கடல்ல பாராசூட் போட்டதுக்கு அப்புறம் நைட் சாப்பாடு வந்து சாப்பிட வேண்டியதாங்க. இன்னைக்கு நைட் சாப்பாடுக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ரசம் வச்சு ஆம்லெட் வந்து பொரிச்சிருக்காங்க. எல்லாருமே நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுத்து தூங்கிட்டு விடிய காலம் வலையை பிடிக்க ஆரம்பிச்சோங்க. இப்போ விடிய காலம் 1 மணிக்கு பாராசூட்டை வந்து தூக்க ஆரம்பிச்சோங்க. பாராசூட் தூக்குனதுக்கு அப்புறம் எல்லாருமே டீ காஃபி குடிச்சிட்டு விடியகாலம் 1:30க்கு மறுபடியும் வலையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சோங்க. இந்த கொடி கம்பை தூக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வலையை வந்து இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு ஆரம்பத்திலேயே நம்ம வலையில ஒரு ஆமை ஒன்று வந்துச்சுங்க. அந்த ஆமையுமே உயிரோட நம்ம கடலே விட்டுட்டோம். அடுத்துமே இன்னொரு கடலாமே நம்ம வலையில வந்துச்சுங்க. அதையுமே உயிரோட கடலே விட்டுட்டோம். ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வலையில ஒரு சடையன் மீன் ஒன்று உயிரோட வந்துச்சுங்க. இந்த மீனை உயிரோட இருக்கும்போது நம்ம தொடுறது வந்து ரொம்பவே சேஃபாக தாங்க தொடரணும், இல்லைன்னா அந்த முள் வந்து குத்திரும். நம்ம விடிய காலம் வலையிலுக்கு ஆரம்பிச்சோங்க. இப்போ நல்லா விடிஞ்சிட்டு, ஆனால் மீன்கள் வந்து நமக்கு ரொம்பவே குறைவாக தாங்க கிடைச்சிருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வலையில ஒரு 3 சின்ன ஊமகொட்டை மீன் வந்து வந்துச்சுங்க. இந்த மீன் தான் இன்னைக்கு சமைக்க போறோம்.
இன்னைக்கு கடல்ல வச்சு காலையில நிலா வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அந்த பக்கம் பாக்குறதுக்கு நிலா வந்து பார்க்க அழகா இருந்துச்சு, இந்த பக்கம் பாக்குறதுக்கு சூரியனுமே பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. நம்ம வலை இழுத்துட்டு இருக்கும் போது நம்ம போட்டு பக்கத்துல 1-2 டால்பின் மீன்களுமே அலைஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் ஆட்கள் வந்து வலை இழுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு ஆளா பிரஸ் பண்ணிட்டு டீ வந்து குடிப்போம். ஒரு பக்கம் வேலையுமே நடந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ஆட்களுமே ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய காலை கடன்களை வந்து முடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ டீ பிரேக்குங்க, எல்லாருமே டீ வந்து குடிக்க போறோம். ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம வலையில ஒரு 4 மயில் கோலா மீன் வந்து அடுத்தடுத்து வந்துச்சுங்க. அதுக்கடுத்து இன்னொரு மயில், அடுத்து இன்னொன்னு. இந்த மயில் கோலா மீன் வந்து ஜோடி ஜோடியா வந்திருக்கு நினைக்கிறாங்க. அதான் 4மே மொத்தமா நம்ம வலையில வந்து மாட்டிருக்கு. அடுத்து நம்ம வலையில ஒரு பெரிய சௌரவாய மீன் வந்து வந்துச்சுங்க. பாக்குறதுக்கு வஞ்சர மீன் மாதிரியே இருக்கும்ல, அந்த மீன் தான் இது. இது ஆங்கிலத்துல வந்து வாகுபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் வந்து நல்லா பெரிய மீனுங்க, எப்படி ஒரு ஆள் வளர்த்திக்கு வந்து இருக்குது பாருங்க, வளர்த்திக்கு இருக்கு. அடுத்து நம்ம இதுவரை பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் அறைக்குள்ள வந்து வைக்க வேண்டியதான். மீன்கள் வந்து இன்னைக்கு ரொம்பவே குறைவு தாங்க, ரொம்பவே கம்மியாக தான் வந்திருக்கு. சூறை மீன்கள் பாருங்க, நம்ம இவ்வளவு வலை இழுத்துமே 2 சூறை மீன்கள் தான் வந்திருக்கு. ஒரு பக்கம் வலை இழுக்கிற வேலை வந்து மும்முரமா நடந்துட்டு இருக்குங்க, இன்னொரு பக்கம் காலையில் சாப்பாட்டுக்கு சமையல் வேலையுமே நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆகியுமே நம்ம வலையில மீன்களை வந்து வரவே இல்லைங்க. இப்ப இந்த ஊமகொட்டா மீனை வந்து குழம்பு வந்து வைக்க போறாங்க காலையில் சாப்பாட்டுக்கு. எல்லாருமே கேர மீன் வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த கேர மீனோட சின்ன சைஸ் தாங்க இந்த மீன். இந்த மீனை வந்து நாங்கள் ஊமகொட்டை அப்படின்னு சொல்லுவோம். மீன்கள்லேயே இந்த மீனில் தாங்க புரோட்டீன் வந்து ரொம்பவே அதிகம். இந்த மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு, பொரிக்கிறதுக்கு, சுக்கா வைக்கிறதுக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான புளியை வந்து தனியாக எடுத்து ஒரு சட்டியில் வந்து ஊற வச்சுக்கிறாங்க. இப்போ தேவையான அளவு மசாலா வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ அது கூடவே சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறாங்க. அது கூடவே மஞ்சத்தூள், சீரகத்தூள் சேர்த்துக்கிறாங்க.
இன்னைக்கு தேங்காய் சேர்த்து தாங்க மீன் குழம்பு வந்து வைக்க போறாங்க. இன்னும் என்னெல்லாம் சேர்த்து அடுத்தடுத்து மீன் குழம்பு வந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறாங்க. இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டுங்க, அதனால வெட்டி வச்சு அந்த ஊமகோட்டா மீனை வந்து சேர்த்துக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு ஒரு அசத்தலான ஊமகோட்டா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுங்க. இன்னும் சாப்பிட வேண்டியதான். இன்னுமே கடல்ல வந்து வலை வந்து நிறைய இருக்குதுங்க. அந்த வலை இழுக்கிற வரைக்குமே ரெண்டு பேரா போய் சாப்பிடுவாங்க. கடல் மேல வச்சு வெயில் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அது இல்லாம நம்ம போட் வந்து புது போட்டு பாத்தீங்களா, அதனால பைப்பர்ல வந்து காலை வைக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு வெயில் வந்து பயங்கரமா அடிச்சிட்டு இருந்துச்சு. நம்ம போட்டு பக்கத்துல இன்னுமே 1 டால்பின் மீன்கள் வந்து துள்ளி குதிச்சு விளாண்டுட்டு இருந்துச்சுங்க. குட்டி திருக்க தூக்கிடலாம், உயிரோட இருக்கு, தட்டிடாம. அடுத்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு குட்டி திருக்க மீனுமே நம்ம வலையில மாட்டிட்டு வந்துச்சுங்க. அது உயிரோட இருந்தனால அந்த நம்ம வலையில இருந்து தப்பிச்சு போயிட்டுங்க. எப்படி தப்பிச்சு போகுதுன்னு பாருங்க. அந்த திருக்க மீன் எப்படி வலையில இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டு பாத்தீங்களா. இப்போ காலையிலேக்கு சாப்பாடு அப்புறம் மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிட்டுங்க. நம்ம ஆட்கள் எல்லாருமே சரியான வயிறு பசியில் வந்து இருந்தாங்க. இந்த ஆட்கள் எல்லாருமே சாப்பிட வேண்டியதான். அப்புறம் மீனோட முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையை எடுத்துமே கிரேவி மாதிரி வச்சிருந்தாங்க. அதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. நம்ம ஆட்கள் எல்லாருமே அதையுமே கொஞ்சம் கொஞ்சமா பகிர்ந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த காலையில சாப்பாடு வந்து உண்மையிலேயே செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராகவே வச்சிருந்தாங்க. அதுவுமே இந்த மாதிரி கடல் மேல வச்சு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வந்து சாப்பிடும்போது அதே ஒரு தனி சுவை தாங்க இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.